திருநாவுக்கரசு கல்யாணியுடைய ஆசிரியருடைய அந்த கோரிக்கை என்பதை பொறுத்தளவிலே என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக வேதனையோடு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட தாக்குதலாக ஒரு கௌரவானுடைய கட்டளையோடு ஒரு குழுவை நியமித்து அவர் வேலை செய்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வலய கல்வி பணிமனைக்கு தகவல் அறியும் சட்டத்தினூடாக எங்களுக்கு தொடர்ச்சியாக அவரோட வேலை செய்யலாம போனது நான் நினைக்கின்றேன். அவருடைய அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்பதற்காக இதனூடாக அவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்ன சந்தோஷம். எல்லோருக்கும் தெரியும், இவ்வாறான கட்டணங்கள் வெள்ளிக்கிழமை பிஞ்சிடம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உலக வங்கி ஒரு வடக்கு மாகாணத்துக்கான ஒரு புதிய திட்டமான வணக்கம். இந்த வேளையில் இந்த இணைந்திருக்கிற உங்களை உடவியாளர் அனைவருக்கும் என்னுடைய மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த வேளையிலே நான் நினைக்கிறேன் கடந்த 26 மார்ச் பங்குனி மாதம் ஒரு செய்தி ஒன்று இந்த ஊடகத்தினாலே செல்வி கல்யாணி திருநாவுக்கரசுடைய ஆசிரியர் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று ஊடகத்திலே பரவலாகி அது சம்பந்தமாக கௌரவாளர் எனக்கு இது சொந்தமான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு பகிரங்க அலுவலர் என்ற வகையிலே பொதுவாக ஊடகங்களுக்கு நாங்கள் செய்திகளை வழங்குவது என்பது சில வரமுறைக்குட்பட்ட வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை கௌரவாளர்களுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த செய்தியை பயிலாமல் நினைக்கின்றோம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், வடக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகம் சார்ந்ததாகவும் குறிப்பாக நிதி சார்ந்ததாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்த வகையிலே, குறிப்பாக செல்வி திருநாவுக்கரசு கல்யாணியுடைய ஆசிரியருடைய அந்த கோரிக்கை என்பதை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய நீண்டகால ஒரு கோரிக்கையாக வந்து இந்த கௌரவ ஆளுநர்களாக இருந்த பல ஆளுநர்களால் பரிசீலிக்கப்பட்டு அந்த நியமனங்கள் அதை உருவப்படுத்தியிருந்தது. அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய அந்த நியமனம் என்பது ஒரு ஆசிரியர் உதவியாளராக நியமனம் வந்து ஒரு அமைச்சரவை தீர்மானத்தினுடைய மேற்கோள் அடிப்படையிலே எங்களுடைய மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவாலேயே ஆசிரியர் உதவியாளர் என்று வழங்கப்பட்டிருந்த ஒரு நியமனம். பின்பு அதே நியமனத்திலே அவருடைய 3 புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த வேளையிலே அந்த ஆசிரியர் தன்னுடைய அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய அந்த நியமனங்களுக்கு உட்பட்ட அந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த காலத்தோடு மட்டுமல்லாமல், பின்பு இடைக்காலத்திலே அவருடைய தொடர்ச்சியான வருகை இல்லாத காலங்களிலே அவரது பதவி தாமாக பதவியை விட்டு விலகியதாக நியமிக்கப்பட்டிருந்த முடிவுறுத்தப்பட்டிருந்தார். பின்பு கௌரவாளருடைய கட்டளையினூடாக அவர் தன்னுடைய சேவையிலே மீளச் சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த வகையிலே குறிப்பாக நிர்வாகத்தை பொறுத்தளவிலே நிர்வாகம் சார்ந்ததான தீர்மானங்களை விட நிதி சார்ந்த தீர்மானங்களை பொறுத்தவரையிலே சில கட்டுப்பாடுகள் ஒரு பகிரங்க இருக்கின்ற வகையிலே இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினூடாக இந்த நியமனங்கள் தொடர்பான அந்த விடயங்களையும், அதே போன்று எங்களுடைய உள்ளக கணக்காய்வாளூடாக அது தொடர்பான கொடுப்பனவுகள் சம்பந்தமான விடயங்களையும் ஆராய்ந்திருந்தோம். அதை எங்களுடைய மாகாண பணிப்பாளர் வலய பணிப்பாளூடாக அந்த கோவைகளை சரிபார்த்த வகையிலே குறிப்பாக இந்த ஆசிரியரை பொறுத்தளவிலே அவருக்கு பதவி பரிதாக்கல் வழங்கப்பட்ட தேதியில் இருந்து அவருடைய நிதி சம்பளத்தினுடைய காலப்பகுதிக்குரிய அந்த கட்டணங்களை கௌரவானுடைய பணிப்பிலே எங்களுடைய அதுக்குரிய நியமன கட்டளையில் இருந்த அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே இவருக்கான எந்த சம்பள நிலுவைகளோ அல்லது அவருடைய கொடுப்பனவுகளாக இருந்தவைகளோ எந்த கொடுப்பனவுகளும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைகள் இல்லாத நிலையை கண்டிருந்திருந்தோம். அது மட்டுமல்ல, இது தொடர்பான எங்களுடைய நிதி பிரமாணத்துக்கு அடிப்படையான நிதி ஒதுக்குகள் சம்பந்தமான விடயங்களை பொறுத்தவரை பார்த்த வகையிலே அவ்வாறான எந்த விடயங்களையுமே எங்களுடைய திணைக்களங்களிலோ நாங்கள் அதை தயாரிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக அந்த கொடுப்பனவுகள் ஒருவரால் அதை கையாடல் செய்திருக்க முடியும் என்ற வகையில் அந்த கோரிக்கை குறிப்பாக எங்கள் சார்ந்ததாக குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக வேதனையோடு நாங்கள் எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் செய்த சேவையிலே இவ்வாறான சம்பவங்களிலே நாங்கள் அந்த ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுதுமையாக நாங்கள் வேதனை அடைகிறோம். குறிப்பாக வடக்கு நிர்வாகத்தை பொறுத்தளவிலே எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் பொதுவாக வடக்கினுடைய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் பல்வேறு மட்டங்களிலே மிச்சக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணமாக அர்ப்பணிப்புள்ள சேவையாளர் கூட எங்களுடைய மாகாணத்திலே இன்னமும் வேலை செய்கிறார்கள் என்ற அந்த செய்தியையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, இது சம்பந்தமாக எங்களுடைய நியமனத்துக்கு உட்பட்ட வகையிலே நான் நினைக்கின்றேன் அவருடைய அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்பதற்காக ஒரு கௌரவானுடைய கட்டளையோடு ஒரு குழுவை நியமித்து அது தொடர்பான மேலதிக முன்னடவடிக்கைகளை எங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைவாக நாங்கள் மேற்கொள்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். குறிப்பாக அந்த 5000 மில்லியன் எங்களுடைய நீங்கள் சொன்னது போன்று என்னுடைய மாண்பு ஜனாதிபதிகள் 31ஆம் தேதி வந்து
அந்த எவ்வளவை நீங்கள் செலவழிக்கக்கூடியவாக இருக்கும் என்ற வகையிலே எங்களால் கோரப்பட்ட 5000 மில்லியன் ரூபாய் வந்து எங்களுடைய கிராம வீதி இணைப்பு வீதிகளுக்கான ஏற்பாடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது நிரலமைச்சாக இருக்கின்ற எங்களுடைய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சுக்கு ஊடாக அந்த நிதிகள் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான அமைச்சரவை வழிகாட்டல் ஊடாக அந்த நிதி வந்து பிரதேச செயலக மட்டங்களிலே முன்னுரிமைப்படுத்தப்பட்டு பிரதேச முன்னெடுக்கப்படுகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கூடாக தீர்மானிக்கப்பட்டு அந்த பட்டியல்கள் சீராக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே பட்டியலோடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு உட்பட்ட சிடி வீதிக்குரிய வீதிகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக பாடசாலை, வைத்தியசாலைகள் மக்கள் சிறிவாக பயன்படுத்துகின்ற வகையிலேயும், உள்ளூராட்சி வீதிகள் வந்து கூடிய அளவிலே சந்தைகள் மற்றும் ஏனைய உள்ளூர் போக்குவரத்துகளை ஊக்குவிக்கின்ற வகையிலான பாதைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொன்னது போன்று இந்த 5000 மில்லியன்களை நாங்கள் குறித்த தேவை மதிப்பீடு வகையிலே நாங்கள் பங்கீடு செய்யலாம் என்று நாங்கள் கருத்தை முன்வைத்த பொழுது மாவட்ட ரீதியிலே 5 மாவட்டங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற வகையிலே தலா 1 மில்லியன்களை ஒதுக்குவதாக நாங்கள் ஒரு ஏற்பாட்டை இப்பொழுது சொல்லி இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த தீர்மானங்கள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் சொன்னது போன்று இந்த நிலமைச்சமான வழிகாட்டல்கள் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஏற்கனவே நிலமைச்சிலே எங்களுடைய அனைத்து பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, உள்ளூராட்சி திணைக்களை கொண்டதாக நடைபெற்றிருந்தது. அந்த வேளையிலே இது தொடர்பான வழிகாட்டல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே அது விரைவாக இந்த வேலைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வகையிலே 2 வீதிகளுக்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. மொத்தம் எத்தனை வீதிகள் அதில் இருக்குது? இந்த ஆண்டுக்கெல்லாம் முழுமையாக நிதி பயன்படுத்தப்படும் என்று நம்புறீங்களா? நிச்சயமாக என்னன்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு கிட்டத்தட்ட சவாலாக இருக்கிறது. நாங்கள் குறிப்பாக எங்களுடைய ஆயத்தனில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆக உச்சபட்சமாக 5 கிலோமீட்டர் வீதிகளுக்கான வீதிகள் தான் மதிப்பீட தந்திருக்கணும். அந்த வகையில் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு தொகுதி அடிப்படையில் அந்த வீதிகளை புனரமைச்சதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த காலப்பகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் அந்த வேலைகளை நிறைவேற்றோம். குறிப்பாக அண்மையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை இந்த கழிவகற்றல் முறைமை வந்து இந்த கல்லூராய் வெளியூடாக கொண்டு செல்லப்படுகிற பொழுது குறிப்பாக இந்த காப்ப டிவிகளில் இந்த கழிவகற்றல் முறைமை வந்து அந்த உணவு இயந்திரங்களிலிருந்து கொண்டப்படுவதாக வந்து காரைநகர், வட்டுக்கோட்டை போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வந்து குற்றச்சாட்டிலும் அண்மையில ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாக இருந்தது. அந்த கழிவகற்றல் முகாமை தொடர்பாக யாழ் மாநகர தொடர்பில் நெடுகிறம் ஊடகங்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டே இருக்குது. அப்ப இது தொடர்புல வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் என்ற வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கினால் பெரிய ஒரு இதாக இருக்கும். இது தொடர்பில் உங்களை கருத்து தெரியும். மீண்டும் நன்றிகள். உண்மையாக கழிவகற்றல் முகாமை சம்பந்தமாகவும் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் கொரிய நாட்டு உதவியோடு சில திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையிலே திரவ திண்ம கழிவகற்றல் முகாமைத்துக்கான வழிகாட்டல்கள் இப்போ உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொன்ன குறைபாடுகளை பொறுத்தளவிலே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பாவிக்கின்ற குப்பை கூலங்களை அகற்றுவதற்காக கூடிய அளவில் கம்பேக்டர்னு சொல்லுகின்ற அந்த மூடியுள்ள பகுதிகளை நாங்கள் கூடிய அளவில் நகர பகுதிகளுக்கான குப்பை கூட அகற்றுவதற்காக பாவிகளுக்கான முயற்சிகளுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் முறை கோரியிருக்கிறோம். அது சாத்தியப்படும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் சொன்ன குறைபாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நினைக்கிறேன் அந்த மாநகர சபை ஊடாக நாங்கள் அதனுடைய கண்காணிப்பு நடவடிக்கையை உரிய வகையிலே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி. குறிப்பாக இந்த வலிகாமம் மேற்கு பிரதேசத்தில் வந்து இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அண்மையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபை வந்து 150 உடலங்களை கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ரெஜினா உட்பட அவருடைய உடலங்கள் உட்பட 150 உடலங்கள் புதைக்கப்பட்ட ஒரு நிலம் வந்து பிரதேச சபையின் பாரதீனம் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து அது ஒரு தனிநபருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது சொல்லியும் அதன் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லியும் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அந்த காணி சம்பந்தமான விடயங்களை கோருகின்ற பொழுது கலியாமம் மேற்கு பிரதேச சபாத புறக்கணித்து வருவதாக சொல்லப்படுகிறோம். இந்த கருத்து உங்களுக்கு ஊடகங்கள் அறிஞர்களும் தெரியல. இப்ப இந்த விடயத்தை உங்களுக்கு இதை தெரியப்படுத்திக் கொள்வோம் சார். நன்றி. நான் இந்த ஊடகத்தில் செய்தியை பார்த்திருந்த நான் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் காணி அவைக்கு வேறு இடத்துல கொடுக்கப்படுறதுக்கான செய்தியும் அதில் இருந்தது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இடுகாடாக பயன்படுத்தப்பட்டவையில் அந்த மக்களோட கோரிக்கைகள் வந்து நான் நினைக்கிறேன் சபை அது சம்பந்தமான ஒரு விரிவான அறிக்கையை பெறக்கூடியதாக இருக்கும்னு நான் நம்புறேன். அது சம்பந்தமாக நாங்கள் மேற்கொண்டு ஒரு ஆர்டர் கான் கூடாக நாங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த மக்கள் வந்து மூலாய் பகுதியில் தான் நமக்கான 2 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த காணியை வந்து மக்கள் வந்து ஒருங்கிணைப்பு குழுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆனந்தராய் அவர்களிடம் மறுத்திருக்கலாம். அப்ப இந்த விடயத்திலையும் கருத்துல கொள்ளுமாக கேட்டுக்கொள்றோம்.
ஓகே, நன்றி, புரிந்து கொள்கிறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சட்டவிரோத ஆளுநர் வந்து அண்மையில தெரிவித்திருந்தார், அந்த சட்டவிரோத கட்டடங்கள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வரும் என்று. இப்ப நாங்களும் அண்மையில காவல்துறை உரிமை சட்டம் மூலம் சில பிரதேச சபைகள்ல வந்து எடுத்து பார்த்தால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட சட்டவிரோத கட்டடங்கள் எண்ணிக்கையை விட சட்டவிரோத கட்டடங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்ப இப்ப என்ன கட்டத்துல அந்த சட்டவிரோத கட்டடங்கள் வந்து காணப்படுதுன்ற ஒரு நல்லா அறியலாம். குறிப்பாக நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ளலாம், கிட்டத்தட்ட தனிநபர்கிட்ட ஆளுமையில இருக்கிறது. குறிப்பாக கரவட்டி பிரதேச சபையில் பொறுத்தளவில் மிக சிறந்த செயற்பாடுகள் அந்த பகுதியில் நடைபெறுகிறது. கடந்த கூட்டத்திலையும் நாங்கள் அவரை கேட்டுக்கொண்டோம். அவ்வாறான செயற்பாடுகள் சம்பந்தமான ஏனைய பிரதேச சபையினுடைய செயலாளருக்கு அந்த ஊக்குவிப்பு சம்பந்தமான உற்சாகத்தை கொடுக்கும்படி கேட்டிருக்கிறோம். கௌரவாளர்கள் அதை வழிகாட்டி இருந்தார்கள். குறிப்பாக 3வது கண் என்று சொல்லுகின்ற நீங்கள் கூட சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொடர் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இவ்வாறான கட்டணங்கள் வெள்ளிக்கிழமை பிஞ்சிரம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவிலேயே எல்லா கட்டணங்களும் முடிவடைந்து வர்ற விஷயங்களும் இருக்குது. அந்த விடயங்களால் கூட சில மட்டுப்பாடுகளை வருகிறது என்று சொன்னால் பிறகு இடக்கப்பாட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி நீதிமன்ற கட்டளைகள் எங்களுக்கு தரப்படுகின்றன. அந்த விடயங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பரிசீலிக்க வேண்டி இருக்கிற வகையில் ஆரம்பத்தில் கட்டளைகளை நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறான தகவல் வந்தால் ஒரு மிக குறுகிய காலத்தில் அந்த ஏற்பாடுகளை எங்களால் ஒரு பொது நட்டத்துக்கு உட்படாமல் வகையில் செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டதான நோக்கம் வந்து அந்த ஆசிரியர் வந்து பகிரங்கமாக பொது வழியில் வந்து ஒரு தனிநபர் ஒரு அரசு அதிகாரி மீது குற்றச்சாட்டை முன்வைச்சதன் அடிப்படையில் அந்த இந்த ஊடக சந்திப்பு ஒழுங்கு செய்யப்படுது. அது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அன்றைக்கு அந்த ஊடக சந்திப்பை அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் முன்னிலையில கலைக்கல நாங்களும் அந்த இடத்துல இருந்தாங்க சார். அப்ப நாங்க சொன்ன விஷயம் அந்த உங்களால் இந்த பென்ஷனும் முற்று முழுதாக நிறுத்தப்பட்டு உங்களால் சரியா பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்லியிருக்கிறார். இப்ப தன் வாழ்வியல் வந்து இளங்கோவன் என்ற தனிப்பட்ட நபரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றார். இந்த அந்த பழிவாங்கல் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா சார்? முதற்கண்ட வழக்கத்துல அதை சொல்றீங்களா? இல்லை, அடிப்படையாக என்னென்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் உண்மையாக நாங்கள் ஆரம்ப காலத்தில் அவ்வளோ ஒரு கருணையோட பரிதாபத்தோடு தான் நம்முடைய பிரச்சனையை நாங்கள் அணுகி இருந்தோம். நாங்கள் அனைத்திலும் சொன்ன மாதிரி நிர்வாக ரீதியாக நாங்கள் அணுகின்ற பொழுது எங்களுக்கு உட்பட்ட எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த தற்துணிவு அதிகாரங்கள் கூடாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடிய வகையில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு நிதி சம்பந்தமான விடயங்களை கையாளுகின்ற பொழுது நேரடியாக பொறுப்பு சொல்கின்ற கணக்கு தூக்குகின்ற வகையிலே சில பொறுப்புகள் எங்களுக்கு வரும். குறிப்பாக நான் முன்னாடி சொன்னது போன்று அந்த ஆசிரியர் கோரிக்கையை பொறுத்தளவிலே குறிப்பாக இந்த செயலகம் ஆளுநர் செயலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் அவருடைய கோரிக்கையை அறியும். அது மட்டுமல்ல, அவருடைய நிலையை பொறுத்தளவிலே நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் அவருக்கு வழங்கி இருந்தோம். குறிப்பாக அவருக்குரிய பயிற்சி கலாசாலையிலே அவர் பயிர்வதற்கான அனுமதியை கொடுத்திருந்தோம். பின்பு அதற்குரிய நியமன கடலை செய்திருந்தோம். ஆனால் அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் போன ஒரு காரணங்களால் எங்களால் தொடர்புடைக்க முடியாமல் இருக்கும். குறிப்பாக என் சார்ந்ததாக சொல்லப்படுகின்ற கோரிக்கையை பொறுத்தளவிலே நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட தாக்குவதற்காக இல்லை தனிப்பட்ட இலக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் அதை பற்றி நான் நினைக்கிறேன் ஓய்வடைந்த பின்பு தான் நான் அதை பற்றி பகிரங்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். வணக்கம். வணக்கம். நான் வினோதினி. நான் வவுனியா. நான் ஒரு ஊடகவியலாளர். வணக்கம். நான் குறிப்பிட்ட சில காலம் வந்து டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல்ல லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான சட்ட ஆலோசனை பிரிவில் வேலை செய்திருந்தேன். 2020ஆம் ஆண்டுல குறித்த அம்மாவை வந்து நான் சந்திச்சிருந்தேன். சந்திக்கும் போது அவ இதே பிரச்சனை எனக்கு சொல்லி இருந்தவா. அதே டைம்ல நாங்க வந்து அவ வேலை செய்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வலய கல்வி பணிமனைக்கு தகவல் அறியும் சட்டத்தினூடாக அவளோட விஷயங்களை நாங்க கேட்டிருந்தோம். அந்த தகவல்ல கூட அவக்கு சம்பள நிலுவை இருக்குதுன்றத உறுதிப்படுத்தி இருந்தாங்க. எங்களுக்கு தொடர்ச்சியா அவளோட வேலை செய்ய இல்லாம போனது, அவளோட அந்த அவ மன அழுத்தத்துல இருக்கிறதால அவ நடுங்க வந்து சத்தம் போடுறது அப்படியான ஒரு விஷயத்தால எனக்கு அந்த நேரங்கள்ல அந்த கொரோனா காலங்கள்ல அவளோட தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாம போனது. ஆனா அவருக்கு வந்து சம்பள நிலுவை இருக்குன்றத வந்து அந்த நிறுவனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள்லையுமே வந்து உறுதிப்படுத்தி இருந்தாங்களே. அதான் என்னடா குறிப்பாக காலப்பகுதிகளில் அந்த நியமனங்கள் கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த வலயங்களில் எவ்வாறாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று நான் நினைக்கிறேன் கௌரவ ஆளுநரோடு நாங்கள் ஒரு குழுவை அமைத்தோம் என்று சொன்னால் அது சம்பந்தமான முழு ஆவணங்களையும் திரட்டி அதோடவான நடவடிக்கையை நாங்கள் முன்கொண்டு வருவதாக. நன்றி. என்னன்னு கேட்டா
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு போராடிட்டு இருக்கிறாங்க. இதனூடாக அவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்ன சந்தோஷம். நாங்கள் நன்றி. கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வருஷம் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 2001 கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நான் அவருடைய அந்த கோரிக்கை நான் அறிவேன். நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நாங்கள் கூட சந்திப்பு செய்யலாமா? இல்லைன்னா சேர்க்கணும் இந்த போக்குவரத்து சார்ந்து ஏதாவது போக்குவரத்து துறை சார்ந்து ஏதாவது தெரிப்புகள் அல்லது போக்குவரத்து பாதைகள் தெரிப்புகள் சம்பந்தமாக பிரதான போக்குவரத்து வடமாநிலத்தில் ஏதாவது தெரிப்புகள் அப்படி இருந்திருக்குதா இல்லாட்டி போக்குவரத்து துறை சார்ந்து ஏதாவது முன்னேற்றம் அப்படி இருந்திருக்கான்னு சொல்லி கேட்கலாம். அதேதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைக்கலாம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மாண்பு ஜனாதிபதியினுடைய கோரிக்கை அடிப்படையில் உலக வங்கி ஒரு வடக்கு மாகாணத்துக்கான ஒரு புதிய திட்டமான ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது. அதில் 3 விஷயங்கள் அவை உள்வாங்கி இருக்கின்றன. 1 சுற்றுலா, 2வது சிறு நடு கைத்தொழில் துறையை விருத்தி செய்கிறது, 3வது இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தமான உள்ளீடுகள். இந்த 3 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. குறிப்பாக சுற்றுலா சம்பந்தமாக வரைக்கின்ற பொழுது அதுக்கு கூட இந்த பாலங்கள், ஜெட்டிகள் போன்ற இடங்களில் புனரமைக்கிற விஷயங்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்குது. அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்ததாக அந்த முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. நான் நம்புகிறேன் அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு செயற்பாடாக, ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு செயற்பாடு எங்களுடைய மாகாணத்தில் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கு. ஜெட்டிகள் என்று சொல்லிக்கல வடமாநிலத்தில் இருக்கிற தீவிரமான ஜெட்டிகள் கருத்துல உள்ள படம் தான் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் முக்கியமாக முன்னெடுக்கப்படும். குறிப்பாக குறியட்டுவான், நெடுந்தீவு, அன்னதீவு, எடுவதீவு ஜெட்டிகள். குடிகட்டுவாருக்கு 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறது தொடர்புல மாவட்ட உறுப்பினருக்கு கலந்துரையாடப்பட்டால் இந்த மாதிரி அது கிட்டத்தட்ட அந்த எங்களுக்கு தந்த 5000 மில்லியனோட இன்னொரு 500 மில்லியன் அந்த குறியட்டுவானுக்குரிய திறங்கு துறைக்கானதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இப்ப என்ன நிலையில இருக்கு? கிடைக்குதா? இல்லை, கிட்டத்தட்ட பட்ஜெட் பாஸ் பண்ணோட நடக்கும்னு சொன்னால் அது அந்தந்த துறை சார்ந்த அமைச்சுக்கு சொல்லப்படும். அந்த துறை சார்ந்த அமைச்சுக்கள் அது சம்பந்தமான வேலை திட்டங்களை முன்னெடுக்கான வேலைகளை அந்தந்த துறை சார்ந்த போட்டோ தொட்டியினுடைய அவைகளுக்கு கொடுக்கப்பட்டு RDA தான் அதுக்குரிய செயற்பாடு திட்டங்களை முன்னெடுக்கும் அதிகார சபை. நன்றி. நன்றி.